தொகுதிகள் நீங்க கொடுத்துருக்கணும், இரட்டை இலக்கத்துல கொடுத்துருக்கணும், ஒற்றை இலக்கம் வந்து அது சரியில்லைன்ற மாதிரி கருத்துக்களை நீங்க தேர்தலுடைய முடிவுகளுக்கு முன்னாடியே தேர்தலுடைய பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே நீங்க துணிச்சலா வெளியிட்டீங்க. இந்த முடிவு திமுகவினுடைய தோல்வி, திமுக கூட்டணிகளுடைய இந்த பின்னடைவை நீங்க எதிர்பார்த்தீங்களா? எனக்கு முன்னாடியே தெரியும் நெறியாளர் அவர்களே, உயர்நிலை குழுவிலே நான் பேசியிருக்கிறேன். சரிங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் நாம் இருந்தால் நாம் தோற்று போய் விடுவோம் அப்படிலாம் எங்க நான் பேசியிருக்கேன், உயர்நிலை குழுவிலே பேசியிருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட எந்த தொகுதி சொன்னோம்னா நீங்க ஆளை கண்டுபிடிச்சிருவீங்க. எங்க 8 தொகுதியில் நான் ஒரு தொகுதிக்கு சென்றிருந்தேன். அது செல்லும் பொழுது என்கிட்ட வந்து மாவட்ட செயலாளர்லாம் வந்து அழுகுறாங்க. என் கட்சி அண்ணே என்னண்ணே இப்படி ஆயிடுச்சுண்ணே, என்னண்ணே என்னப்பா சொல்லுங்கப்பான்னு. இல்ல திமுக மாவட்ட செயலர் நம்மளை மிரட்டுறாங்கண்ணே, அவங்க சொல்றாங்க வேட்பாளரை மட்டும் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க போய் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், நீங்களாம் வந்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, உங்களை பார்த்தாலே விடுதலை சிறுத்தை பயப்படுவாங்க அப்படின்னு நான் அப்பயே சொன்னேன். ஆனா அதை பெருசா கண்டுக்கிறாதீங்க, நீ எதுவும் சிக்கலை வளர்க்காதீங்க, அவங்க பார்வைக்கே போங்க அப்படின்னும் போது என்னால அப்பயே கணிக்க முடிஞ்சு அந்த தொகுதி வெற்றி பெறும் அப்படின்னு, வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. அதுதான் உண்மை. இன்னைக்கு நாங்க வந்து 8 தொகுதி வாங்கி 8 தொகுதியில் நாங்க வந்து 2 தான் ஜெயித்து இருக்கிறோம் என்றால், 6 தோத்து இருக்கிறோம் என்றால் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பு அலைதான்.